நம்ம இங்கே காஞ்சனகிரிலேருந்து கிளம்புறோம். என்னாச்சு? பசிக்குதா? அடியே சோத்து முட்டை. லொக்கேஷன் எப்படி இருக்கு கேட்டால் பசிக்குதுன்ற. அமௌண்ட் எவ்வளோ வண்டியா? 21 வரணும். இப்போ 25 வருது. 25 லட்சமா? காரே வாங்கிக்கலாம் போகுது சாமி. ஒரே நிமிஷம். ஹாய் கைஸ், வெல்கம் டு ரேசிங் பீஸ்ட். அண்ட் இன்றைக்கி நம்ம ஒரு மார்னிங் ரைட் போயிட்டுருக்கோம். அவங்கள போய் பிக்கப் பண்ணிட்டு தான் போகிறேன். இப்போது அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். அண்ட் இந்த மைக்கு, இந்த கேமரா ஃபுல் செட்டப் பண்ணி நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து ரைடுக்கு போகிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து டெஸ்டிங் வீடியோ அது இதுதான் பண்ணியிருப்பேன். கிட்டத்தட்ட டைம் இப்போ 7:30 ஆயிடுச்சு. இந்த வாட்டி வந்து MTK போல் அந்த ஸ்ரீஹரிகோட்டாவும் போல். ஏன்னா வந்து அதை தாண்டியும் நிறைய இடங்கள் இருக்குது. இப்போ தான் வந்து காஞ்சிபுரமே வந்திருக்கோம். செம்மையாக கை வலிக்குது. ஏன்னா வந்து இந்த ரோடு ரொம்ப தூரத்துக்கு தனி ரோடு மாறி போதா. மாறி போகிறது பிரச்சனை இல்லை, ரொம்ப டிராஃபிக்காக போகுது. நேரடியாக வந்துருக்கணும். பவர் இல்லையா? இதில் வந்து பவர்னு போட்டிருக்கு. பவர் பெட்ரோல் இல்லை, அந்த மிஷினும் இருக்குது. ஆனால் வந்து பெட்ரோல் தான் இல்லை அதில். இங்கேருந்து கரெக்டாக காஞ்சனகிரி வந்து பார்த்திங்கன்னா
ஊர் ஊர் சென்னை சென்னை. என்னடா அமௌண்ட் எவ்வளோ வண்டியா 21 வரணும். இப்போ 25 வருது. 25 லட்சமா? காரே வாங்கிக்கலாம் போல சாமி. ஒரே நிமிஷம். பேக் கார்லேயே ஜாலியாக வரலாம். அது அவங்களுக்கு டைப் ஒரு ஆசை பிள்ளைங்களுக்கு இந்த வண்டி வாங்கணும், சாதனை ஒன்று இருக்குது, அது சாதிக்கணும்னு. அதுதான் முக்கியம். இங்கே வந்து 50 rupees ஒரு வண்டிக்கு. ஒரு கோயில் அதெல்லாம் நல்லா எக்ஸ்ட்ரா ஒரு வண்டிக்கு தான் சார்ஜ். ஆளுக்கு அதுதான் எக்ஸ்ட்ரா. ஒரு விஷயம் நம்ம ரெகுலராக நிறைய பேர் வர ஆரம்பிச்சாரு. பட் ஆனால் இப்போ மேலே போய் மேம்பாங்க அதெல்லாம் வாங்குறாங்க. ஸோ இருங்க எல்லா கியர்ஸ்லாம் அவுத்துட்டு மேலே அங்கே தெரியுதா ஒரு பேரிகேட்டு. இங்கே வந்து லாங்கில் தெரியும். அந்த லாங்கில் அங்கே தான் வந்து உங்களுக்கு வியூ பாயிண்ட் இருக்குது. நான் காட்டுறேன் குத்துப்பட்டு. எப்படி இருக்கு? நல்லா இல்லை. நல்லா இல்லையா? என்னாச்சு? பசிக்குது எனக்கு. பசிக்குதா? அடியே சோத்து முட்டை. லொக்கேஷன் எப்படி இருக்குது கேட்டால் பசிக்குதுன்ற. கோயிலுக்கு தானே கூட்டின்னு வந்திருக்கேன். நீ கோயிலுக்கா? வர வழி எப்படி இருந்தது? ஓகே ஓகேவா? என்ன இப்படி பண்ணுற? ஒரு நிமிஷம் இதை பிடி. நான் சொல்லலை, ஏன்னா நானும் ஃபஸ்ட்டு வந்தப்போ இந்த இடத்த பார்த்துட்டு என்னடா இது கோயில் தான் இருக்குது இப்படி தான் இருக்குது லொக்கேஷனை பார்த்துட்டு கொஞ்சம் இது பண்ணிட்டேன். நான் காட்டுறேன் இருக்கேன் இருங்க. இப்போ இதை ரிமூவ் பண்ணிடுவோம். ஏன் போட்டு அப்படியே வீடியோவில் காட்டு. நான் இன்ஸ்டாவில் காட்டுவேன். அதான் போட்டே காட்டு. ஏன் நான் கழட்ட மாட்டேன், அதனால தான். போடி, நான் இன்ஸ்டாவில் காட்டுறேன். தெரியுதா? இங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். அண்ட் வந்து பின்னாடி கோயில், அந்த கோலம் இதெல்லாம் இருக்கும்.
அண்டு நம்ம போகிறோம்ல ஃப்ரெண்ட்டை தான். இதெல்லாம் நம்ம திருப்பியே காட்ட வேணாம் Insta 360 அதனால் மேடம் முன்னாடி போயிட்டுருக்காங்க பாருங்கள். ஸோ அவன் முன்னாடி போயிட்டா காட்டுறேன். இதில் வந்து நம்மளுக்கு இந்த திருப்பி கஷ்டப்படணும்லாம் இல்லை. அழகாக நான் எப்படி பிடிச்சிட்டு போனாலும் நான் ஆங்கிள் வச்சுக்கலாம். அதனால் ஜாலியாக தான் இருக்குது, ஈஸியாக இருக்குது. ஆக்சுவலாக நான் மவுண்ட்டோட கையோட தூக்கிட்டு வந்துட்டேன். யாருன்னா மவுண்ட் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா இது லைட்டாக லூஸ் பண்ண எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த மவுண்ட்டை பிடிச்சிட்டே போயிடலாம் சொல்லிட்டு வந்துட்டேன் மேலே. ஆனால் கிளைமேட் சரியில்லை. கிளைமேட் நல்லா இருந்தால் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவா. கிளைமேட் கொஞ்சம் சரியில்லை. என்னாச்சு, டயர்ட் ஆகிட்டியா? ஆமாம். ஏன் டயர்ட் ஆகிட்டேன்? பசி நீ கஷ்டப்பட்டு வந்து வர. பசிக்குதா? வாங்கித்தரேன், போகும்போது வாங்கித்தரேன். இப்போ தான் வந்திருக்கோம். என்ன கொஞ்சம் வெயில் இல்லாமல் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். வெயிலோடு வந்துட்டேன். இந்த படிக்கட்டில் ஏறு. இல்லை இப்படி ஏறுவியா? ரைட்டில் ஏறு. படிக்க ரொம்ப கஷ்டமாகும். டிக்கெட்டை தான் திறந்துக்கணும். படிக்கட்டை மூடி வச்சுருக்காங்க, இதை திறந்து வச்சுருக்காங்க. என்ன கதை இங்கே? எப்படி இருக்கு? இன்னும் கொஞ்சம் வெயில் இல்லைங்க, இன்னும் சூப்பராக இருக்குது இந்த இடம். நல்லா இருக்கா? எது பாருங்க, நம்ம வண்டி தனியாக நம்ம வண்டி மட்டும் நிற்குது. ஆக்சுவலாக நான் லாஸ்ட் டைம் வரும்போது இங்கே என் பேரில் எழுதினேன். ஏதோ பேர் எழுதினேன். அது இருக்கா பார்ப்போமா? ஐயோ, எழுதின பேரெல்லாம் காணுங்க. அப்போ எழுதுனேன் இங்கே தான். நல்ல ஞாபகம் இருக்குது, இங்கே தான் எழுதுனேன். அது அழிஞ்சிருது போல் மழை இதிலலாம். இவங்க ஏதோ ஒயிட் நல்லாலாம் எழுதுறாங்க, இதனால் இருக்குது. நம்ம ரேசிங் பீச்னு எழுதுனேன், காணோம். ஓகே, இது ஆனால் இது ஆக்சுவலாக இந்த வெயிலில் வராதிங்க, ஏர்லி மார்னிங்காக வந்துடுங்க. வியூ நல்லா இருக்கலாம், ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, வெயில் இல்லைன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக ஏர்லி மார்னிங் ரைடு வந்து செம்மையாக சில் பண்ணிட்டு போகிற ஸ்பாட்டு தான் இது. அது எப்படின்னா வெயில் இல்லைன்னா, வெயில் இருந்தால் கொஞ்சம் கடுப்பாயிருவீங்க இந்த கியர்ஸ்லாம் போட்டு வந்தீங்கன்னா. அதாவது வேறு எதுவும் இல்லை, இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட்டு இந்த சீனிக் வியூவுக்கு தான், மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவுமே இங்கே இருக்காது. ஆனால் இதுவே வந்து வெயில் இல்லாத போது செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக சின்ன கோயில் இங்கே. அப்புறம் அங்கே நம்ம வண்டிக்கு பார்க் பண்ணியிருக்க இடத்துலேருந்து கொஞ்சம் லைட்டாக தான் ஏறி வரணும், ஒரு 100 மீட்டர்ஸ் இருக்கும். ஏறி வந்தாலே போதும், நம்ம ஃபுல்லாக இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்துடும். அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது வேறு மாதிரி இருக்கும். ஏர்லி மார்னிங் வந்து பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். ஸோ கைஸ், நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. செம்ம வெயில் உட்கார முடியல. லாஸ்ட் டைம்லாம் நான் இங்கேருந்து எழுந்துச்சி போக மாட்டேன்னு இருந்தேன். இப்போ என்னன்னா வெயில் நல்லா இது பண்ணா. அதான் வந்தேனே அன்றைக்கி. என்கிட்ட சொல்லவே இல்லை வந்தேன். நான் பஞ்சர் ஆகி ஒரு இதுக்கு முன்னாடி போயிருக்கேன்னு கேட்டேன். காஞ்சினகிரி இல்லைன்னு. இல்லைப்பா, நம்ம இதுக்கு போனல வந்தேன்ல ஒரு வாட்டி, நான் பஞ்சர் ஆகிட்டு நின்று ஸ்லோவாக வந்தேன். தேவை தான் உனக்கு சொன்னீங்க. ஸோ கிளம்பியாச்சு. அண்ட் ரிட்டர்ன் டு ஹோம் தான். போகிற வழியில் இவளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தே ஆகணும். ஏன் நீ சாப்பிட மாட்டியா? என்னமா எனக்கு சாப்பாடு போட்டுற மாதிரி. உனக்கு தான் பசிக்குது இப்போ. உனக்கு பசிக்கலையா? எனக்கு பசிக்கல. பசிச்சா உனக்கு வந்து என்ன அதனால இல்லை என்ன பண்ணுவா? நம்ம இங்கே காஞ்சனகிரிலேருந்து கிளம்புறோம். பட்டாசு அடிக்கிறாங்க. பாவம் நாயில் ஓடுது.
திருப்பிடலாம்